ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் பியூட்டி டாக். நிறைய பேர் வந்துட்டு பெடிக்யூர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பார்லரில் போய் பண்ணுவோம் இல்லையா? நீங்கள் பார்லரில் போய் பெடிக்யூர் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும். பார்லரில் என்ன பண்ணுவாங்க, அழுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விடுவாங்க. நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபேஸ்க்கு எந்த மாதிரி ஃபேஷியல் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி காலுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை ஒரு பிரைட்டன் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்டனிங் வந்து தெரியும் பார்லரில் நம்ம பண்ணும்போது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பண்ணவங்களுக்கு ஒரு 2 டேஸோ இல்லை 3 டேஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அப்படியே ஸ்கின் டோன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி இருந்ததை விட கருப்பாயிடும். ஃபுல்லாகவே நமக்கு வந்து கெமிக்கல் வச்சு தான் பண்ணுவாங்க, நேச்சுரலாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நம்ம வீட்டிலையே பார்லரை விட பெஸ்ட்டாக நம்மளோட பாதைகளை வந்து அழகாக்கிக்கலாம். இதுக்கு ரிமூவ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபேஸ்க்கு கொடுக்குற கேர் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம பண்ணுறது எல்லாமே நேச்சுரல் தான், கெமிக்கல் எதுவுமே கிடையாது. டே பை டே நம்மளோட ஸ்கின் வந்து கருக்கும், 3 நாளில் வந்து போயிடும், அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்கவே இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 1 மந்த் ஒன்ஸ் நீங்கள் இப்படி பண்ணிட்டு வந்தாலே போதும். கால் வந்து எப்போதுமே பிரைட்டாக இருக்கும். ஆனால் இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த செலவுமே இருக்காது. நம்ம பார்லரில் போய் ஒரு பெடிக்யூர் பண்ணுறோன்னா ஒரு 1500 2000 அவங்களோட பார்லருக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் அதை விட பெஸ்ட்டாக நேச்சுரலாக நம்ம வீட்டிலையே சூப்பராக பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம அதான் பார்க்க போகிறோம். வீட்டிலையே ஃபீட் ஒயிட்டனிங் பெடிக்யூர் வந்து எப்படி பண்ணுறது சூப்பராக அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய கால் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா எப்போதுமே நம்மளோட கால் வந்து ட்ரையாக தான், நார்மல் ஸ்கின்னை விட ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அதே மாதிரி அழுக்கு நல்லாவே டேன் ஆகிருக்கும். ஃபேஸ்க்கு மாதிரி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா? நம்ம வந்து டெய்லியும் வந்து கேர் பண்ண வேணாம், இல்லை 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ்லாம் கேர் பண்ண வேணாம். நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் வந்து 15 டேஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ்னாலும் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளோட நெயில்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது தான். நெயில் கட்டரில் நெயில் ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கும், இல்லைன்னா அந்த ஊக்கோட கார்னர் அந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஊக்கோட பேக் சைடு வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். நகத்தை சுற்றி இருக்க அழுக்கு, அந்த நகத்தை அந்த நான் எடுக்கிறேன்ல அந்த மாதிரி அது வந்து ஒரு ஒயிட் கலரில் நம்மளுக்கு பிளாக் ஹெட்ஸ் மாதிரி வெளியில் வந்துடும். அது வந்து எடுக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்குமே நல்லது. இது மாதிரி அழுக்கு சேர விடாமல் இதை பார்த்துக்கிட்டோம் நம்ம ஃபேஸ் கூட பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சயின்ஸில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நான் வந்து எவ்வளவுக்கு என்னால் கையையும் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு கவர் பண்ணிக்கிறேன். பட் வந்து நம்ம கால் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து கையும் சேர்த்து டோட்டலாக பண்ண முடியாது, தனித்தனியாக தான் பண்ண முடியும். இதனால் என்னால் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நெயில் வந்து கட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே காலில் வந்து நகம் வச்சுக்கிறது நம்மளுக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ நம்ம உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஆனால் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நகம் வச்சுக்கிறது பெருசு இல்லை, நம்ம அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். அது நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்து ஆகும், ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஆகும். ஸோ வந்து நான் நெயில் வந்து எப்போதுமே காலில் வந்து நெயில் வச்சுக்க மாட்டேன். மேக்ஸிமம் கையிலையுமே நான் வந்து நெயில் வச்சுக்கிறது கிடையாது. நகத்தெல்லாம் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ வந்து நகத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பு ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு 180 அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணும்லாம் இல்லை, நான் வந்து ஒரு 180 அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். பெடிக்யூருக்குனே உள்ள டப்பு வந்து நம்மளுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் பண்ண போகிறது என்னென்னா, இந்த நம்மளுக்கு கால் மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு வார்ம் வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. ஹாட் வாட்டராக ஊற்றாதீங்க. ஸ்கின்னுக்கு வந்து எப்போதுமே வார்ம் வாட்டர் தான் பெஸ்ட்டு. வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம கால் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா காலை வச்சுருங்க. மேக்ஸிமம் நான் கையையுமே வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் நான் அது இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. இதில் நீங்கள் ஷாம்பு போடணும், இது போடணும், அது போடணும் எதுவுமே இல்லை. நார்மலாகவே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டோம்னா அழுக்கெல்லாம் தன்னால் வந்துடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஊற வைக்கிறது வந்து பெஸ்ட்டு. நல்லா வந்து கால் வந்து நல்லா ஈரமாக இருக்கும்போது நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணோன்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மலாக எப்போதும் என்ன சோப்பு பாடிக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ப்ரஷ், ரொம்ப ஹார்ஸாலாம் வேணாம், ரொம்ப சாஃப்டான ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சீப்பு, சச்சுபாய் பேபியாக இருக்கும்போது வாங்கின சீப்பு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன்.
நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற சோப்பு வச்சு அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் வச்சு நல்லா அந்த நகத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் அந்த அந்த விரல் முட்டின்னு சொல்லுவோம்ல அங்கே எல்லா இடத்துலையுமே, ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி குளிக்கும்போது நம்ம வந்து பண்ண மாட்டோம். காலுக்கு வந்து ஒரு ஒரு இடமா வந்து நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம காலை அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கால் வந்து நம்ம பாதத்துலேயும் பித்த வெடிப்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து பாதத்தை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு பித்த வெடிப்பு இருந்தால் கூட மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணும்போது நல்லாவே அது வந்து கிளியர் ஆகும். நம்ம பித்த வெடிப்புக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேறு எதுக்குமே தேடி போகவே வேணாம். சிம்பிளாக ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணாலே போதும். நான் வந்து ஒரு 7 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு. ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். 2 காலையுமே க்ளீன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய கையையுமே என்னால் எவ்வளோக்கு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் அந்த கால் ஊற வச்சோம்ல அந்த வாட்டர்லேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமே ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும். நம்ம நகத்தெல்லாம் ரிமூவ் பண்ணி தானே இப்படி வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். அதனால் அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு வந்து இந்த பெடிக்யூர் பண்ணும்போதே ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி ஒன்று இருக்கும். பெடிக்யூருக்குனே உள்ள ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் அது இல்லைன்னா அந்த தேங்காய் நார் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்க்ரப்பு, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி ரொம்ப சாஃப்டாக தான் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைமே நல்லா ஸ்க்ரப் பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்க்ரப் வச்சு ஸ்க்ரப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. பட் இது வந்து நம்மளுக்கு பித்த வெடிப்புக்காக தான் மெயினாக வந்து நம்ம பண்ணுவோம். இது இந்த மாதிரி பண்ணும்போது பித்த வெடிப்பு இருந்தால் நம்மளுக்கு கிளியர் ஆகும். அந்த இடத்துல நம்மளுக்கு அழுக்கு இருந்தால் ரிமூவ் ஆகி கொடுக்கும். எப்போதுமே நம்மளுக்கு இந்த செப்பல்ஸ் இது மாதிரிலாம் செப்பல் போடும்போது ப்ராப்ளமே இந்த பேக் சைடு வந்து கால் வந்து அழுக்காக இருக்கிறது தான். ஸோ இதை சுற்றி வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 25 ரூபீஸ் 30 ரூபீஸ் அந்த ரேஞ்ச்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபுல் க்ளீனிங் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து நான் வந்து நல்ல ஒரு கிளென்சிங் வந்து பண்ண போகிறோம். ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி டேனை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் பெரிய பெரிய இன்க்ரீடியண்ட் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம். கடலை மாவு, அது கூட தயிர், நல்ல கெட்டியான தயிர், இது போதும். நல்ல ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணும், நல்ல மாய்ஸ்சர் பண்ணும், நல்ல ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்னை வந்து நல்ல ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். ஏன்னா நம்மளோட பாதம் வந்து எப்போதுமே ட்ரையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தயிர், இந்த மாதிரி கெட்டியான தயிர் யூஸ் பண்ணும் நல்லாவே இருக்கும். நீங்கள் அப்பப்போ வந்து ஃபேஸ்க்கெலாம் எப்போ தயிர் யூஸ் பண்ணுவீங்களோ, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு காலில் தயிர் மட்டும் அப்ளை பண்ணிங்கனாலே நல்ல மாய்ஸ்சராக நல்லாயிருக்கும். நான் ரீசெண்டாக தயிர் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து ஸ்கின்னில் இருக்கும். இப்போ இது ரெண்டையுமே அந்த டப்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. அதனால் அந்த டப்புக்குள்ளேயே வச்சு நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக தான் நம்ம பண்ணுறோம். நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. கைக்கும் சேர்த்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை விட்டுருங்க. இது நல்லா காலில் செட் ஆகும்போது நம்மளுக்கு இன்னுமே டேனை ரிமூவ் பண்ணி பிரைட் பண்ணும். தயிரும் வந்து டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கடலை மாவும் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ண வேணாம். நம்ம வந்து ஈஸியாக, ஏன்னா வாஷ் பண்ணி நம்ம கால் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ நீங்கள் அதே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்க்ரப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இன்னுமுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கு வந்து நான் அரிசி மாவு, அது கூட கொஞ்சமாக தண்ணி கலக்கிறேன். வேறு எதுவும் நீங்கள் கலக்க தேவையில்லை. இதுவே போதும். அரிசி மாவே நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் வந்து கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலை நல்லா ஊற வச்சு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால இது வந்து நல்லா ஹார்ஷாக இருக்காது நம்மளுக்கு. கடலை மாவும் அதில் இருக்கிறனால ஹார்ஷாக இருக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து நல்லா
கொஞ்சம் கொஞ்சமாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சும்மா ஓவராலாக நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்க, ஸ்க்ரப் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக எதுவும் உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. சின்ன சின்ன இடமா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு அழுக்கு இருக்கும், டெட் செல்ஸ் நிறையா இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அந்தந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கூட நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகும். நல்ல பாதத்தை வந்து எப்போதுமே நம்மளுக்கு பாதத்தை பிடிச்சி ஒரு மசாஜ் பண்ணோம்னா எப்படி இருக்கும், நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து அந்த மாதிரி தான். பெடிக்யூர் பண்ணும்போதே நல்ல ஒரு ரிலாக்ஸிங் வந்து உங்களுக்கு இருக்கும். பேக் சைடு அதே மாதிரி விரல் முட்டி இது எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து ஸ்க்ரப்பிங் வந்து பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நம்ம வந்து நல்லா நீட்டாக அழுக்கு ரிமூவ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியலாம், பட் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி வார்ம் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கால் பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்து ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன் கேமராவை, அது இல்லாமல் ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்கேனா, ஸோ எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். நான் வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நல்லா வெளிச்சத்தில் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு அடுத்து நல்லா வந்து ஸ்கின்னை பிரைட்டனிங் ஒயிட்டனிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம எடுக்கிறது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆர்கானிக் ஷாப்பில் வந்து வாங்கின ஹனி, அது கூட ஒரு ஹாஃப் தக்காளி, அவ்வளோதான். இது ரெண்டுமே நம்மளோட ஸ்கின் டோனை நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கும் காலுக்கு, நல்ல பாலிஷாக. நான் ஹனி மட்டும் யூஸ் பண்ணி நிறைய வீடியோவில் காட்டியிருக்கேன். அவ்வளோ ஒரு பாலிஷாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வந்து இருக்கும். ஜஸ்ட் ஒரு பிரைட்டனிங் மட்டும் இருந்தால் ஸ்கின்னுக்கு பத்தாது, ஒரு நல்ல ஒரு க்ளோவும் இருந்துச்சுன்னா தான் ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கே ஒரு நல்ல அட்ராக்ஷனாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இதை நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. எப்போதும் போலனா நல்லா வந்து தக்காளியை வந்து புழிஞ்சு நீங்கள் வந்து அந்த தக்காளி வந்து ஃபுல்லாக இதாகிற வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆகட்டும். நல்ல ஒரு மசாஜ் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா வந்து நார்மல் வாட்டரில் இல்லைன்னா சில் வாட்டர் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து போஸ் எதுவும் ஓப்பன் ஆகிருந்தால் க்ளோஸ் ஆகிற மாதிரி. நான் வந்து ஆப்போசிட்டில் வச்சு காட்டும் போதே உங்களுக்கு கால் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்து வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ வந்து காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய கை வந்து பயங்கர டேனாக தான் இருக்கும், ஆனால் நான் வந்து ஓரளவுக்கு சரி பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், கைக்கு வந்து நான் பெருசாக கேர் பண்ணுறதில்ல. அப்பப்போ தான் ஏதாவது நான் பண்ணிக்கிறேன். பட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன் பாருங்கள். கால் வந்து எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது. பெருசாக நம்ம எந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணலை, நல்லா வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு காலுக்கு தேவை என்னென்னா அழுக்கு ரிமூவ் பண்ணணும், நல்ல ஒரு கிளென்சிங் பண்ணணும், டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணணும், அதே மாதிரி நல்ல ஒரு மசாஜு, ஒரு க்ளோ இந்த மாதிரி நம்ம காலுக்கு கொடுக்கணும், ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும், அவ்வளோதான். அது பண்ணாலே நம்ம ஃபேஸ் அளவுக்கு காலும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறக்காதீங்க, நீங்கள் நார்மலாக என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. பாடி லோஷன் இம்பார்ட்டண்ட் தான், ஏன்னா கால் வந்து ட்ரை ஆகும். நான் யூஸ் பண்ணுறது வந்து வேஸ்லினோட கோகோ க்ரீம், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ட்ரை ஸ்கின்ங்கிறனால ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நான் வந்து குளிக்கும்போது மெயின்டைன் பண்ணுறது தான். எப்போவாவது தான் எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை நல்ல ஒரு செப்பல் வந்து சூப்பராக போட போகிறோம், அந்த மாதிரி ஏதாவது எனக்கு மூடு இருந்தால் தான் நான் வந்து காலுக்கு வந்து நான் பார்ப்பேன். பட் வந்து உண்மையாக இதுக்கப்புறம் வந்து நானே கேர் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக, அவ்வளோ ஹைட்ரேஷனாக என்னோடய ஃபேஸ் அளவுக்கு எனக்கு கால் வந்து எனக்கு அன்றைக்கி பிடிச்சிருந்து. எப்போவுமே என்னோடய கால் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதனால் நான் பெருசாக எதுவும் கேர் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர், லோஷன் இந்த மாதிரி போட்டுட்டு அப்பப்போ பாடிக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறது தான். அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் நான் பண்ணுவேன். பட் வந்து இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் கூட போதும். இனிமேல் அட்லீஸ்ட் அப்படின்னாது பண்ணணும். அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் வந்து அடுத்து வந்து நெயில் பாலிஷ் போட போகிறேன். ஃபினிஷிங் டச் அதானே, பண்ணோம்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இந்த கலர் நெயில் பாலிஷ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா எடுத்து கொடுக்கும் காலை. அதனால ஒரு எல்லோ கலர் வந்து நெயில் பாலிஷ் போட போகிறேன். இது வந்து 925 லாக்மியோடது. எப்போதுமே நெயில் பாலிஷ் வந்து ஒரு 50 ருபீஸ், ஒரு எவ்வளோ கம்மியாக கிடைக்குமோ அவ்வளோ கம்மியாக தான் வாங்குறது. பட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கலர் 2 கலர் அப்படின்னு இந்த மாதிரி லாக்மி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறேன். போடவே மாட்டேன், நெயில் பாலிஷே போட மாட்டேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் திடீர்னு வந்து நெயில் பாலிஷ் அது 1, 2 ஏதாவது ஒன்று நல்ல கலராக வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு ஆசை, வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் போட்டு காட்டுறேன். நெயில் பாலிஷ் போட்டதுக்கப்புறம் இது வந்து என்னோடய காலான்னு என்னாலே நம்ப முடியல. வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. நான் இந்த டைம் வந்து எவ்வளோ டிசைனாக, எவ்வளோ மாடலாக வேணால் செப்பல் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கரெக்டாக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு நாள் வந்து இதை நான் பண்ணேன். எனக்கு வந்து இந்த ஷூ எப்போவுமே நான் வந்து இந்த ஷூ தான் போடுவேன். அந்த ஷூ போடுற இடம் வந்து தனியாக வந்து டேன் ஆகிருக்கு பாருங்கள். ஆனால் ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சதுக்கும் இப்போ வந்து இந்த ஷேடு வந்து நல்லாவே மறைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் நிறைய பேர் ஷூ போடுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் இருந்தாலுமே என்னோடய கால் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சின்ன மெயின்டெனன்ஸ் தான் பண்ணியிருக்கேன், பெருசாக வேறு எதுவுமே பண்ணலை. பட் வந்து கால் ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கின் டோனாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு என்னோடய காலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சின்ன மெயின்டெனன்ஸ் தானே, நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா இன்னுமே நல்லா வந்து தெரியும். அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ ஹைட்ரேஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அதுதான் சொல்லணும். இவ்வளோ சாஃப்டாக வந்து கண்டிப்பாக இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கால் இருக்கும். பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கப்பல் ரீல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன். அது இருக்கும். தேங்க்யூ.